நான் தமிழ் பிரபா, அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னோட ஏடி டீம் எப்பவுமே இதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். ராணா அவர் வந்து ஒரு 500 முறை இந்த கதையை கேட்டிருப்பாரு. எப்பவுமே ஒரு பென்னு பேட் எடுத்துட்டு வந்து உட்காந்துருவாரு. ஓகே, இது இங்க கனெக்ட் ஆகாது, இங்க ஆகும், இங்க ஆகும்னு. ஸோ நாங்க எவ்வளோ லேயர்ஸ், எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டே இவ்வளோ லேயர்ஸ் தான். இப்போ கடைசியா வந்து ஒரு படம் வந்து வேற எதையும் நம்பல, வேற எந்த பிரம்மாண்டத்தையும் நம்பல, மனித மனம் அதை மட்டும் நம்புது. அதுல இருக்கிற டெப்த்து, தூய்மை, அழுக்கு, இதெல்லாம் பேசுற ஒரு கதையை நாங்க நம்பினோம். அதை வந்து நாங்க ரொம்ப ரசிச்சோம். அது வந்து இப்போ நீங்க இவ்வளோ ரசிச்சு சொல்றப்ப ஆடியன்ஸ் எல்லாருமே, எனக்கு வர நிறைய மெசேஜ் வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் என் ரூம்ல நின்றுட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், நான் அவ்வளோ மரியாதையா, அதாவது எனக்கு கொடுக்குற மரியாதையை வந்து அது, ஏன்னா அதுதான் சினிமா. முகம் தெரியாத ஒரு ஆள், முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒரு ஆள் கிட்ட இவ்வளோ மரியாதை காட்டுறாங்க, இவ்வளோ அன்பை காட்டுறாங்க அப்படின்னா அந்த மீடியம் அவ்வளோ பவர்ஃபுல் மீடியம். நானும் அந்த மீடியம்க்கு ஸ்டூடெண்ட் தான், கடைசி வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட் தான். எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. நம்ம யாருமே வந்து எனக்கு சினிமா தெரியும் அப்படின்னு யாராலையுமே சொல்லிட முடியாது. கண்டிப்பா. ஸோ கத்துட்டு தான் இருக்கீங்க, ஸ்டில் கண்டிப்பா யாரா இருந்தாலுமே கத்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வரையும்.